செய்திகள் தொடர்கின்றன. பேராதனை பல்கலைக்கழக மாணவர்களின் குறிஞ்சிச்சாரல் கலை நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வு பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வறிய மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலை நிகழ்வு கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா கலந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா, வெளிநாடுகளிலே சூடுபிடித்திருக்கின்ற விடயம் போர்க்குற்றம். பங்கி மூவுக்கு 1948ஆம் ஆண்டு தெரிந்த போர்க்குற்றம் தமிழரின் இதிகாசத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது. போர் என்றால் என்ன, ஆட்சி என்றால் என்ன என்பது தமிழரின் இதிகாசங்களிலே பங்கி மூ பிறக்க முதலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் தமிழ் தரப்புடன் இன்னும் போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை. துரியோதனன் அவர்கள் இறந்து அவரும் சொர்க்கத்துக்கு செல்கிறாராம். அப்பொழுது தர்மர் கேட்கிறார், நீ எல்லாம் எப்படி சொர்க்கத்துக்கு வந்தாய், நீ செய்த நரக வேலைக்கென்று. அப்பொழுது அங்கு அவருக்கு கூறப்பட்டது, துரியோதனன் இறக்கின்ற பொழுது பீமன் இடுப்புக்கு கீழே அடித்து கொலை செய்து விட்டானாம் துரியோதனனை. அதனால் அவருக்கும் சொர்க்கம் கிடைத்ததாம். போர் தர்மம் என்பதனை அன்றைய தமிழர்களின் இதிகாசங்கள் சொல்லி இருக்கின்றன. ஆனால் அதை இன்றும் புரியாத சிலர் இன்னும் தலைமையில் இருப்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. தமிழன் எப்படி வாழ வேண்டும், தமிழர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இதிகாசங்கள் இருக்கின்றன, வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் வரலாறு இல்லாதவர்கள் வரலாற்றை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரியாமல் இருப்பதொன்றும் புரியாத புதிரில்லை, தெரிந்த விடயம்தான். குறிஞ்சி சாரல் கலை நிகழ்வினை மாணவர்களின் இயல் இசை நாடகங்கள் அலங்கரித்தன. நீராடச் சென்ற பெண்ணொருவர் முதலைக்கு இரையான சம்பவம் ஒன்று மஹியங்கனே உல்ஹிட்டி ஓயாவில் பதிவாகியுள்ளது. தம்பான பலியாத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய JM லலிதா தனது கணவன் மற்றும் 2 பிள்ளைகளுடன் இணைந்து நேற்று மாலை 5:30 அளவில் உல்ஹிட்டியா ஓயாவுக்கு நீராடச் சென்றுள்ளார். உல்ஹிட்டியாவா ஓயாவில் முதலைகள் இருப்பதை அறிந்துள்ள இந்த பிரதேசவாசிகள் அங்கு நீராடுவதற்கு ஓரிடமின்மையால் அந்த அபாயத்தை கவனத்தில் கொள்ளவில்லை. கடந்த காலங்களில் உல்ஹிட்டியா ஓயாவில் முதலைகளின் தாக்குதலுக்கு பொதுமக்கள் இலக்கான தகவல்கள் பல தடவைகள் பதிவானதென எமது செய்தியாளர் தெரிவித்தார். 2 பிள்ளைகளுடன் நீராடச் சென்ற JM லலிதாவுக்கு நேர்ந்த கதியை அவரது கணவர் எம்மிடம் தெரிவித்தார். நாம் குளித்துக் கொண்டிருந்தோம். நான் பிள்ளைகளுக்கு உடை அணிவித்துவிட்டு இந்த பக்கம் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென பாரிய சத்தம் கேட்டது. அதன் பின்னர் முதலை இழுத்துக் கொண்டு பாய்ந்து சென்றது. அவர் சத்தம் போடவில்லை, நாம் கத்தினோம். நான் அதன் பின்னர் நீரில் குதித்ததும் என்னை சுற்ற ஆரம்பித்தது. அதனால் நான் கரைக்கு வந்தேன். காணாமற் போன லலிதாவை தேடும் பணிகளை பிரதேசவாசிகள் இன்று முழுவதும் தொடர்ந்த போதிலும் பலன் கிடைக்கவில்லை. கடற்படையின் சுழியோடிகளை பயன்படுத்தி தேடுதல் நடத்த நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர் இயற்கையின் கொடைகளில் ஒன்றான நீர் மனித அன்றாட தேவைகளில் இன்றியமையாத ஒன்றாகும். நமது நாட்டில் நீர்வளம் நிறைந்து காணப்படுகின்ற போதிலும் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றமை மறுக்க முடியாத உண்மை. அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன் வள்ளி பிரதேசத்துக்கு உட்பட்ட 5ஆம் காலனி சாலம்பை கிராமமே இது. இயற்கை அழகு நிறைந்த இந்த கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கின்றன.
எங்கு வாழும் மக்கள் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய கஷ்டங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்திலே மிச்சம் காலங்கள் வருங்காலம் என்று கஷ்டப்படுறோம் குடிநீராலே. யாரும் வார நேரங்கள் தாரம் செல்றாங்க. எலெக்ஷன் காலத்துல வீடு வீடா வந்து செல்லுவாங்க. முடிஞ்சோன்னா தெரும் தாரா போல இல்லை. தாம் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக அமைத்து கொடுக்கப்பட்ட கிணறு சேதமடைந்துள்ளதாக இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிணறு உடைஞ்சது எல்லாம் தண்ணி இல்லாத தட்டுப்பாட்டால நாங்கள் இப்படி திரிகிறோம். எங்களுக்கு தண்ணி பத்தினால் எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. அதால எங்களுக்கு கஷ்ட நிலையாயிருக்குது. அன்றாட தேவைக்கான நீரை பெற்றுக் கொள்வதில் இன்னல்களை எதிர்நோக்கும் இந்த கிராம மக்களின் தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டியது காலத்தின் தேவையாகும். குழாய் நீர் வரக்கூடிய வசதியாக கொண்டு தந்தால் பெரிய நன்மையாக இருக்கும். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 31 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று முற்பகல் இடம்பெற்றதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதடி பாலத்தில் இரு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற பஸ் ஒன்றுமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்தில் காயமடைந்தவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த விபத்தை தொடர்ந்து குறித்த பாலத்தின் ஊடான போக்குவரத்து நடவடிக்கைகள் சில மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பாடசாலை நண்பரும் அந்த அமைப்பின் செயற்பாட்டாளருமான ஞானசுந்தரம் ஜெயசுந்தரத்திற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்ள சட்டமா அதிபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பத்மன் சூரசேன இன்று அனுமதி வழங்கியுள்ளார். இவர் யுத்தத்திற்காக ஆயுதங்களை விநியோகித்தும் கப்பல்களை கொள்வனவு செய்தும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதிவாதியான ஞானசுந்தரம் ஜெயசுந்தரம் தமது குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வழங்கியுள்ள ஒப்புதல் வாக்குமூலத்திற்கமைய அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் திருத்தம் மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு அரசு தரப்பு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்திருந்தார். பிரதிவாதி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்தி குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் புனர்வாழ்வு பெற்று குடும்பத்தினருடன் இணைந்து வாழ்வதற்கு விரும்புவதாகவும் அரசு தரப்பு சட்டத்தரணி குறிப்பிட்டார். 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 2008 செப்டம்பர் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் இணைந்து நாட்டிற்குள் வன்முறையை தோற்றுவிக்க சதித்திட்டம் தீட்டியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நியாயமுள்ள சமூகத்திற்கான தேசிய அமைப்பு இன்று புத்திஜீவிகளுக்கான கலந்துரையாடல் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மகா சங்கத்தினர், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்துக்களை கேட்டறியும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சந்திரிகா பண்டாரநாயக் குமாரத்துக்கு மெசினிய தினநியம கல்லா இந்த அரசியலமைப்பு விளக்கமற்ற ஒன்றாக இருப்பதாக தெரிவித்து அதனை ரத்து செய்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அறிவித்திருந்தார். அவர் 12 வருடங்களாக ஆட்சியில் இருந்தார். எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறுகின்ற பிரதமரை நியமித்து நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதாக மஹிந்த சிந்தனையில் தெளிவாக கூறியுள்ளார். அது தெளிவாக உள்ளது. இதனால் இந்த நடவடிக்கை தற்போதைய ஜனாதிபதிக்கு எந்த வகையிலும் எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை அல்ல. இது அவரது சிந்தனையை செயற்படுத்துவதற்கு வழங்கப்படுகின்ற ஒத்துழைப்பாகும். மஹிந்த சிந்தனையின் எதிர்கால இலக்கின் போது எமது சரத் பொன்சேகாவும் போட்டியிட்டார். அவரும் அந்த உறுதிமொழியை வழங்கினார். தற்போதைய அரசியலமைப்பு இருந்தது போதும் என ஐக்கிய தேசிய கட்சியும் தற்போது கூறுகின்றது. இது காலாவதியாகியுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். அது ஒரு பகுதி மாத்திரமல்ல, முழுமையாக அழுகி போயுள்ளதாக கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியும் இது தொடர்பில் தற்போது வெறுப்படைந்துள்ளது. அப்படியாயின் யாருக்கு இது தேவையாக உள்ளது? அந்த கேள்வி எழுகின்றது. அனைவருக்கும் தேவையற்று இன்று இறுதி சந்தர்ப்பம் வந்துள்ளது. பலம் வாய்ந்த 500 இளைஞர்கள் கொழும்புக்கு வந்து தடிகளை ஏந்தி செயற்படுகின்றனர். போலீசார் எவரையாவது பிடித்தார்களா? யாருடைய போலீஸ்? எமக்கு போலீஸ் இல்லை. தற்போது அனைத்தும் ஒன்றாகவே உள்ளது. ஒன்றாக எடுத்துக்கொண்டால் அனைத்தும் அரசியல் போலீஸ். உயர்நீதிமன்றம் மாத்திரமல்ல, சட்டமா அதிபர் திணைக்களமும் தற்போது ஜனாதிபதியின் கரங்களுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அண்மை காலத்தில் கொலையாளிகள் விடுதலையான விதத்தை பட்டியலிட்டு கூற முடியும். அந்த அரசியலமைப்பு தற்போது அதிசயத்தை போன்றுள்ளது. அந்த அரசியலமைப்பு நாட்டின் பிரதான சட்டம், மீயுயர் சட்டம். இதில் மாத்திரமே நாம் ஜனநாயகத்தை உருவாக்கிக் கொள்ள முடியும். அரசியலமைப்பின் ஊடாகவே சட்டத்தையும் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியும். මෙතන හදාගත්තොත් තමයි ටිකක් අපිට
ප්‍රජාතන්ත්‍රවාදයක් නීතියක් යුක්තියක් සාධාරණයක් බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් වන්නේ. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பைட்ஸே முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை ஏ மற்றும் ஒருங்கிணைந்த மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டி சீரற்ற வானிலை காரணமாக கைவிடப்பட்டது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணிக்கு பைட்ஸை அளிக்கும் ஒன்றாக இந்த தொடர் கண்டி பல்லைக்கல மைதானத்தில் நடைபெறுகிறது. இனி விளையாட்டு செய்திகளை உள்ளடக்கிய ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப் அடுத்து. சிகிரியா ரெல்க்ரோஸ் பந்தயத்தில் கயான் சந்தர்வான் அதிசிறந்த மோட்டார் சைக்கிள் பந்தய வீரருக்கான விருதை வென்றார். அதிசிறந்த கார் பந்தய வீரருக்கான விருது அஷான் சில்வா வசமானது. இலங்கை விமானப்படை மற்றும் இலங்கை கார் பந்தய சங்கம் ஆகியன இணைந்து 5வது தடவையாக சிகிரியா ரெல்க்ரோஸ் பந்தயத்தை இம்முறை நடத்தியிருந்தன. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.